வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முருகன் வித்யாக்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறாங்க. ஒன்று என்ன முருகன் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, நம்ம 2 பேரும் விரும்புகிறோம், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த முத்தண்ணனும் இந்த மீனாக்காவும் சேர்ந்து தான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அதுதானே உண்மை. அப்படிங்கும்போது இதில் என்ன முருகன் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு கல்யாணம் நடத்தி வைப்பாங்க. உங்கள் சைட்லேயாவது உங்களுக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காங்க. எனக்கு யாருமே இல்லை. என் கூட பிறந்த உடம்பிறப்பு மாதிரி மீனாக தான் நின்று எல்லாமே செய்ய போகிறாங்க. அப்படிங்கும்போது நான் ஒன்று கேட்பேன், நீ தப்பாக நினைக்க மாட்டியா வித்யா அப்படிங்கிறாங்க. கேளுங்க முருகன் அப்படிங்கிறாங்க. ஏதோ சொன்னாங்க, அவங்க ஃப்ரெண்டு ரோகிணிக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களாமே அப்படிங்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, ரோகிணி என் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஓ, அதனால் முத்தண்ணன் குடும்பத்துக்கும் நீங்கள் எதிராக இருக்கீங்களா அப்படிங்க. நான் எங்கே எதிராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்காக போய் சொல்லியிருக்கக்கூடாதுல்ல. அவங்க போய் சொன்னால் கூட நீங்கள் உள்ளதை சொல்லியிருக்கணும்ல. நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு பார்த்து செய்கிறாங்க. அதுபோக நம்ம நடையேறின்னு வாழ்கிறதுக்கு ஒரு வீடு வாங்க போனோம். அதில் 30 லட்ச ரூபாயை கொடுத்து அந்த முத்தண்ணனும் மீனாக்காவும் இல்லைன்னா நம்ம ஏமாந்துருப்போம். உண்மை அது தானே. இப்போ நம்ம இன்றைக்கி அந்த 30 லட்ச ரூபாயை நம்ம ஏமாறலை. முத்தண்ணனுக்கு தெரிஞ்ச ஒரு வீடை நம்மளுக்கு வாங்கியும் கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்க போகுது, அதில் மாற்றிக்கிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் உன் ஃப்ரெண்டை பற்றியான உண்மையை அவங்க வீட்டில் சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது, இல்லை அதை சொன்னால் அவளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நம்மளுக்கு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு நம்ம உண்மையாக மட்டும்தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதுதான். நான் அந்த மீனாக்கா பின்னாடி போகும்போது எனக்கு கல்யாணம் ஆச்சு ஆகலைன்னு எனக்கு தெரியாது. அப்போ போனேன், தெரிஞ்ச பின்னாடி என் தப்பை நான் உணர்ந்துட்டு மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் அவங்கள பார்க்கையில் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுவும் நான் தற்செயலாக பார்த்தது தான். அதான் சரி ரைட்டு, இறைவன் போட்ட முடிச்சுன்னு சொல்லிவிட்டு நான் அவங்க பின்னாடி வந்தேன். இதுதான் நடந்துச்சு. இப்படி இருக்கும்போது இப்படி நம்ம அவங்களுக்கு பொய்யா பழகிறது நல்லது கிடையாது. உள்ளதை சொல்லிடணும் அப்படிங்கும்போது வித்யா ரொம்ப யோசிக்காங்க. ஏன் வித்யா யோசிக்கிங்க? அதை சொன்னால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்படி வந்தால் நீங்கள் என் கூட நிற்பீங்கள அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எதுனாலும் நான் கூட நிற்பேன் வித்யா, உங்களுக்கு யாரும் பிரச்சனை பண்ண விட மாட்டேன். அதுபோக முத்தண்ணன் நம்மளுக்கு ரொம்ப பக்கபலமாக இருப்பார் அப்படிங்கிறாங்க. இல்லை, அதான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே யோசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, என் ஃப்ரெண்டு ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்கா, அது சம்மந்தமாக எல்லாமே நான் ஆதாரத்தை எடுத்துக்கிறேன். ஏன்னா அவள் நாளைக்கு என்னை அப்படியே மாற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவள் சுயநலமாக சில நேரம் செயல்படுவாள். யாரை போட்டு கொடுத்தனாலும் யார் என்னன்னாலும் பரவாயில்லை, நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாள். அப்படி இருக்கும்போது எல்லா ஆதாரத்தையும் எடுத்தால் தானே சரியாக இருக்கும். நான் கிராமத்து வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் லீவ் போட்டு தானே வரணும் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லை, நான் வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே முருகனும் லீவ் போட்டு வித்யா கூட ஊருக்கு போகிறாங்க. சின்ன வயசுலேருந்தே வித்யாவும் ரோஹிணியும் ஒன்றாவே தான் படிச்சிருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லார்ட்டையுமே ரோஹிணியை பற்றி கேட்காங்க. ரோஹிணியை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க. அதை ஒரு வீடியோவாக எடுத்துக்கிறாங்க. அப்புறம் சின்ன வயசில் இவங்க படிக்கும்போது எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் இவங்ககிட்ட இல்லை, வித்யாட்ட. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வாங்கிக்கிறாங்க, அதையும் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் 12 வரைக்கும் படிக்கிற வரைக்கும் என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்கும் அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு குமரிபாளையத்துக்கு போகிறாங்க. குமரிபாளையத்தில் கல்யாணியை பற்றிய தெரிஞ்சவங்ககிட்ட கல்யாணியை பற்றி இவங்களா போட்டு வாங்குகிறாங்க. அவங்க பேசுகிறத அதை வீடியோ எடுத்துக்கிறாங்க. அதன் பின்பு நேராக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போய் அந்த இடத்துல தான் முக்கியமான ஒரு கதை பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஒரு நாள் மலேசியாவிலேருந்து வந்தவங்க, அது பேர் தான் ரோகிணி. அவங்க மாதிரியே இவங்க மாறிக்கிட்டு அவங்க படித்த பேப்பரை வச்சுக்கிட்டு நான் பார்லர் வேலை படிச்சிருக்கேன்னு சொல்லி அங்கங்கே வேலையை எடுத்து செஞ்சுருக்காங்க. அந்த ஆதாரத்தையும் எடுத்துக்கிறாங்க. எல்லா ஆதாரத்தையும் கையில் வச்சுக்கிட்டு நேராக பேங்க்கு போகிறாங்க. பேங்கில் போய் ரோஹிணி தான் லோன் எடுத்திருக்காங்க, அதுக்கு நான் கையெழுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கிக்கிறாங்க.
அப்படியாங்கன்னொன்னே அதையும் வச்சுக்கிட்டு இதோட போய் நம்ம முத்து மீனாட்ட கொடுத்துருவோமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அவங்கள நம்ம வர சொல்லலாம் ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, அண்ணா நான் முருகன் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடா புது வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணா அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே, உங்கள் வீட்டில் உள்ளவங்கள பற்றியான உண்மையை வித்தியாவும் மறைச்சிருக்கா, அதில் எனக்கும் பங்கு இருக்குண்ணே. அவளை நான் கல்யாணம் பண்ண போகிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள பற்றி எல்லா உண்மையும் உங்கள்கிட்ட சொல்லணுண்ணே. நீங்களும் உங்கள் வீட்டம்மா வரலாமாண்ணே இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த வர சொல்கிறாங்க. அங்கே வந்தோடனே அந்த ஆதாரத்தை பூரா காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு முத்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. மீனாவும் ஒன்றும் உடலை, என்ன வித்தியா இவ்வளோ பண்ணியிருக்காங்க இந்த ரோகிணி அப்படிங்கும்போது, மீனா அது ரோகிணி இல்லை கல்யாணி அப்படிங்கும்போது இன்னொன்று சொல்லவா வேண்டாமான்னு யோசிக்காங்க வித்தியா. இதை புரிஞ்சுக்கிட்ட முருகன், என்ன வித்தியா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல மாட்டேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை, கல்யாணிக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னது, கல்யாணிக்கு ஒரு பையன் இருக்கானா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவால் நம்ப முடியல அப்படிங்கிறாங்க. நம்ப தான் ஆகணும், நீங்கள் கிறிஸ்ன்னு சொல்லி ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்களே, அது யார் நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அது அந்த லட்சுமி அம்மாவோட பேரன் அப்படிங்கிறாங்க. லட்சுமி அம்மாவுக்கு மட்டும் பேரன் கிடையாது, இது ரோகிணிக்கும் பையன்தான். ரோகிணி வாழ்க்கையில் அந்த பையன் அதுதான். என் வாழ்க்கையை நீ வம்பாக்கிட்டம்மா, இன்னும் நான் வந்து கிராமத்தில் வரமாட்டேன், நீனே அவன் பேரனை வச்சுக்கான்னு வச்சுட்டு தான் என் கூட வந்து இருந்தாப்புல. சரி, சின்ன வயசுலேருந்தே நம்ம கூட படித்தா, இடையில வாழ்க்கை வம்பாக போச்சு, நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப பாசமாக தான் இருப்பாள். அதுக்கப்புறம் அவளுக்குன்னே ஒரு தனி சுயநலத்தை உருவாக்கிக்கிட்டா. தனக்கு இல்லாததாக இருக்குதுன்னு அவளே நம்ப ஆரம்பிச்சிட்டா, நம்ப வச்சுட்டா. ஃபாரின்லேருந்து வந்த அந்த ரோகிணி கூட சேர்ந்து நான் தான் ரோகிணி அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டா. அவங்க ஊருக்கு போது அதை சாதாரணமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க பேர்லே தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இன்றைக்கி நான் அவளை ரோகிணி தான் கூப்பிட்டுட்ருக்கேன், ஆனால் உண்மையான பேர் கல்யாணி தானே. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்களாக சொல்லிக்கிடுங்க, நான் சொன்னோன்னா அவ்வளோதான். உங்கள் மாமியார் ஏற்கனவே ரொம்ப கோவக்காரங்க மீனா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, இங்கே பார்வதியா, இவ்வளோ உண்மை தெரிஞ்சிருக்கு, இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அப்படிங்கும்போது முத்து சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ரோகிணிக்கு கல்யாணம் ஆகக்கூடிய அந்த காலகட்டத்திலே நான் வந்து குடும்பத்தில் எல்லா உண்மையும் சொல்லி கல்யாணம் முடி, இல்லைன்னா தேவையே இல்லை. நீ வந்து ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய்யா சொல்லிக்கிட்டே இருக்க, அது என்றைக்கும் சரியாக வராது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவள் கேட்கவே இல்லை. இப்போ வரைக்கும் நான் அவளுக்கு சப்போர்ட்டாக போயிட்டுருக்கேன். இதான் நடக்கு. அதுபோக சிட்டிக்கிட்டேயும் கடன் வாங்கியிருக்கா, அதுக்கும் நான் தான் கையெழுத்து போட்டிருக்கேன். நாளைக்கு வந்து வேறு ஏதாவது பிரச்சனைனா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில. முருகன் வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு, நம்ம வந்து முத்துக்கும் மீனாவுக்கும் எதிராக இருக்கக்கூடாது, அவங்க நம்மளுக்கு நிறைய உதவி பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், அந்த குடும்பத்துக்கு நம்ம எதிராக இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே தான் அந்த ஆதாரத்தை பூரா நான் வந்து திரட்டி கொண்டு உங்கள்கிட்ட கொடுக்குறேன், வெறும் வாயில் சொன்னால் நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. இதை வாங்கிட்டு முத்து மீனாவும் முழிக்காங்க. என்னங்க முழிக்கிறீங்க, இதை கொண்டு வீட்டில் கொடுப்போம் அப்படிங்கும்போது மீனா, நம்ம சொன்னால் எங்கள் அம்மா நம்ப மாட்டாங்க, வித்யாவும் முருகனும் எப்படி நம்மளுக்கு கூப்பிட்டு ஆதாரத்தை கொடுத்து காமிச்சாங்களோ அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து தான் வீட்டுக்கு கொண்டு போகணும், இல்லைன்னா அது வேறு மாதிரி தான் போகும் அப்படிங்கிறாங்க. ஏங்க, இந்த ஆதாரத்தை முதல்ல வந்து மாமாட்ட கொடுக்க வேண்டியதுனே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், முதல்ல எங்கள் அப்பாவை சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு ஃபோன் அடித்து வர சொல்லுதாங்க. அப்பா இந்த இடத்துக்கு வாப்பா அப்படிங்கிறாங்க. எதுக்குடா, வீட்டுக்கு வர வேண்டியதுனே அப்படிங்களப்பா, இந்த இடத்துக்கு வாப்பா அப்படிங்கிறாங்க. வந்தோடனே இந்த ஆதாரத்தெல்லாம் காமிக்காங்க. காமிச்சிட்டு, அப்பா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ரோகிணி வந்து உண்மையான ரோகிணி கிடையாது, ரோகிணிங்கிறவங்க மலேசியாக்காரங்களாம், அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு வந்து இருந்திருக்கு, அந்த பொண்ணு கூட இவங்க பார்லரில் பார்த்துருக்காங்க, இந்த கல்யாணி தான் இப்போ அவங்க இல்லைன்னொன்னே இவங்க ரோகிணியாக மாறிட்டாங்க. இந்த ரோகிணிக்கு அந்த கல்யாணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பையன் இருக்கான், அந்த பையன்தான் கிருஷாம்பா அப்படிங்கும்போது அண்ணாமலையால் நம்பவே முடியல. என்னடா சொல்கிற, அவங்க பாட்டி எங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் வந்து சேர்த்துருக்காங்க, வச்சுருக்காங்க, கூப்பிட்டு வராங்க போகிறாங்க, அப்படி ஒன்றுமே சொல்லலை, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, எப்பா இதெல்லாம் பாருப்பா அப்படின்னு சொன்னோன்னே வித்யாவையும் முருகனையும் கூப்பிட்றாங்க. வித்யா நடந்ததெல்லாம் சொல்லி அழுகிறாங்க. ஏம்மா நீனா சொல்லியிருக்கக்கூடாதா அப்படிங்கும்போது, நான் பல முறை சொல்லணும்னு சொன்னவங்க, அதுக்கு போய் என் ஃப்ரெண்டை நான் வந்து என்னால் காட்டி கொடுக்க முடியல, நானும் சமாளிக்க வேண்டிய சூழல் இதுதான் அப்படிங்கும்போது, டேய் முத்து, இந்த விஷயம் உங்கள் அம்மைக்கு தெரிஞ்சால் தாங்கவே மாட்டாளடா, அது எந்த மாதிரி போகும்னு தெரியாத, ஏற்கனவே ரோகிணி பணக்காரி இல்லை,
அவள் ஏழைன்னு மட்டும் தெரிஞ்ச விஷயத்துக்கு உங்கள் அம்மா வந்து இல்லை, இந்த வீட்டில் வந்து ரோகிணி வாழவே கூடாது, அந்த தகுதியை எப்பமோ இழந்துட்டா வச்சுட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது இதை போய் நம்ம சொன்னோம்னா அவ்வளோதான், மனசு வேறு கல்யாணத்தை உடனே முடிச்சு வச்சாலும் வச்சுவிடுவாளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது எனக்கு அதான்ப்பா ஒன்றும் புரியலை. ஏற்கனவே ரோகிணியும் மனோஜையும் ஒன்றா சேர விட மாட்டேங்காங்க, இதில் வேறு இப்படி இருக்குது, என்ன பண்ணுறதுப்பா அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம நாசுக்காக தான்டா பண்ணணும், ஊரில் வந்து எங்கள் அம்மா வர சொல்லி எங்கள் அம்மாட்ட முதல்ல பேசுவோம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, இதை வந்து ரொம்ப நாள் ஆக்க வேண்டாம், நாளைக்கே பாட்டியை போய் நம்ம கூப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைடா, நம்ம 2 பேரும் நாளைக்கு காலையில் அங்கே கிளம்பிடலாம் அப்படிங்கும்போது மீனா நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வித்தியாவும் சொல்கிறாங்க நானும் வரேன், பாட்டிகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாம் மறுநாள் காலையிலே கிளம்பி கிராமத்துக்கு போகிறாங்க. இவங்க கூட்டமாக வரதை பார்த்துட்டு பாட்டி கேட்குறாங்க, என்ன நீங்கள் திடீர்னு வந்திருக்கீங்க, அதுபோக இந்த பிள்ளை ரோஹிணியோட ஃப்ரெண்டு, இவளையும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, இந்த பையன் யார் அப்படிங்கும்போது நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், சரி ரைட்டு, என்ன விஷயமா இருந்திருக்கிய அப்படிங்கும்போது, ஏம்மா நீங்கள் கொஞ்சம் மனசை தேதிக்கங்க, நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்கிறாரு அண்ணாமலை. அண்ணாமலை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, வேறு எதுவும் கதையா அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் கூப்பிட்டு போய் நடந்ததை சொல்லுதாங்க. கேட்டோன்னே பாட்டிக்கு உண்மையிலே பயங்கர ஷாக் தான். ஏன்னு கேட்டால் ரோகிணி வந்து பணக்காரி இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சதை தவிர்த்து அப்போ கூட வந்து உண்மையை சொல்லலையே, கிறிஸோட பாட்டியும் கூட எந்த விவரத்தையும் சொல்லலையே, அந்த பெரிய பொம்பளையால் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை இவங்களுக்கு. அண்ணாமலை இந்த விஷயம் விஜயாவுக்கு தெரிஞ்சால் தாங்க மாட்டாளே, என் மருமவோ நான் கொண்டு வந்த மருமவோ பெரிய கோடீஸ்வரி, ஐயா அப்போ பெரிய மல்டி மில்லியனரு, அந்த கோடிக்கணக்கான பணம் எல்லாம் வந்து என் புருஷனுக்கு என் மருமகனுக்கு தான் வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ பணக்காரி இல்லை அப்படிங்கிறதே அவளால் தாங்கிக்க முடியல. இந்த கல்யாணி நான் ரோகிணியாக மாறினது, இவ்வளவு ஏமாற்றம் பண்ணது, அந்த சின்ன பையன் வாழ்க்கைலாம் என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியலம்மா, இப்போ வீடு இருக்க நிலைமையை பார்த்தா ரொம்ப சங்கடம் தான் அப்படிங்கும்போது வித்தியா சொல்கிறாங்க, முன்னாடி ரோகிணிக்கு பழம் மாதிரி வருமானம் வரும், பார்லரில் வரவு செலவு பார்த்தா அந்த கல்லால் கொஞ்சம் காசை கையில் எடுப்பான், கையில் எடுக்கும்போது சம்பள காசை வீட்டுக்கு செலவு கொடுத்தாலும் எடுக்கிற காசை அவங்க அம்மாவுக்கு செலவுக்கு அதுன்னு கொடுத்துட்ருப்பான். இப்போ அவங்க அம்மாவுக்கும் செலவுக்கு கொடுக்கல, நான் ஒரு 2 மாதம் கொடுத்துட்ருந்தேன், இப்போ என்ன ஆகுதுன்னு தெரில. ஆனால் ரோகிணியை பற்றி இந்த மாதிரி நிலையை எதுவும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவங்க அம்மா வந்து ரொம்ப சங்கடப்பட்டுருவாங்க, அவங்க அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது அம்மா பாட்டி இப்போ அவங்க வேறு அம்பத்தூரில் ஒரு இடத்துல வாடகை இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு வாடகை பணத்துக்கு என்ன செய்வாங்க, அடுத்தப்பல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் என்ன செய்ய போகிறாங்க, ஒன்றும் புரியலை. இந்த சூழ்நிலையில் ரோகிணியை பற்றி உண்மையை நம்ம வீட்டில் சொன்னோம்னா அந்த பையன் எதிர்காலம் என்ன ஆகும்னு இன்னும் புரியாமல் இருக்குது அப்படிங்கும்போது, நம்மளை நீங்கள் வந்து பயந்து வந்தது ஒன்றும் தப்பு கிடையாது, யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம், ஏன்னா நான் போய் அந்த யாரை கிறிஸ்தையும் பாட்டியும் கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டேன், இங்கே வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் இருக்குது, ஏன்னா அதை வச்சு அந்த பையனை நான் படிக்க வச்சு விடுதேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே போய் சொல்லுங்க, நாசுக்காக ஒரு நாள் சொல்லுவோம் அப்படிங்கும்போது சரிம்மா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கிறிஷோட பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. போய் நடந்ததை கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நீங்களாவது சொல்லியிருக்கலாமே, கிறிஷுக்காக நாங்கள் ஏற்றுக்கிறதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க. ஏன்னா பல முறை கல்யாணிகிட்ட சொல்லுன்னு சொல்லுது மாதிரி இல்லை, இப்போ வித்தியா மூலமாக தான் வழி வந்திருக்கு, வேறு வழி தெரியலை அப்படிங்கும்போது பாட்டியம்மா நீங்களாக சொல்லியிருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது, சரி வாங்க கிராமத்துக்கு போகணும்னு சொல்லி பாட்டி வீட்டுக்கு கிறிஷி அந்த அம்மாவையும் கூட்டி போயிருந்தாங்க. அப்போ அந்த டெபாசிட் அமௌண்ட்டை வாங்கி கிறிஸோட அக்கௌண்ட்டில் போட்டிருந்தாங்க. முத்து இப்படியா இருக்குது, இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. பாட்டியும் அங்கே கிராமத்துக்கு மேலே கூட்டி போயிடுறாங்க. ரோகிணி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பார்க்காங்க, எடுக்கலை. ஏன்னா இந்த வீட்டில் என்றைக்கு தெரிய போதோ என்ன ஆக போதோன்னு நினச்சிட்டு ரோகிணி அம்மாவும் பயந்துகிட்டு இருக்காங்க. அம்மா ஃபோன் எடுக்க மாட்டேங்க, சரி வீட்டில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அம்பத்தூருக்கு போகிறாங்க. அம்பத்தூரில் வீட்டிலே இல்லை. வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, நம்ம அவங்க அம்மா காலி பண்ணி போனப்போ வந்து கேட்க உனக்கு தெரியாதா வைக்காதாங்கும் போது ஒன்றும் ஓடலை, அம்மா எங்கே போச்சு ஏது போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி குமரிபாளையத்துக்கும் தெரிஞ்சவங்கள்ட்ட கால் பண்ணி பார்க்காங்க, யாரும் தெரிலங்காங்க. அப்புறம் அவங்க சித்திக்கு கால் பண்ணி பார்க்காங்க, தெரிலங்காங்க. அப்போ இவங்களுக்கு மனசு கேட்கலை, ஒரு ஆட்டோ பிடிச்சி குமரிபாளையத்துக்கு போகிறாங்க. குமரிபாளையத்தில் யாரும் இல்லை. ஐயோ இங்கேயும் இல்லையா, எங்கே போனாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லி அங்கங்கே தேடி அலையுது. வித்தியாவுக்கு கால் பண்ணுதாங்க.
வித்யா கால் பண்ணி எங்கள் அம்மா எங்கே போனான்னு தெரியுமா அப்படிங்கும்போது, நல்ல ஆளுடி நீ, உங்கள் அம்மாவுக்கு நீ 2 மாதமாக நீ செலவுக்கே கொடுக்கலையே அப்படிங்கும்போது, ஆமாடி என்கிட்ட சுத்தமாக காசு கிடையாது அப்படிங்கும்போது, அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு நினச்சியா? ஒன்றும் நினைக்கல அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது, தெரில அப்படின்ட்டுருந்தாங்க. ஏன்னா நம்ம தான் ரோகிணியை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கோம். அவள் டேரெக்டாக அங்கே வந்து நம்மகிட்ட சண்டைக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்லாமே இருந்துருந்தாங்க. இங்கே ரோகிணி அங்கங்கே தேடி அலையுதாங்க. ஒரு கட்டத்தில் நேராகி போச்சு. நேராக விஜயா வீட்டுக்கு வந்துருந்தாங்க. விஜயா வீட்டில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. மீனா வந்து ரோகிணிகிட்ட கூப்பிட்டு கேட்போமான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து போகிறாங்க. இங்கே பாரு மீனா, நீ ஏதாவது உதவி பண்ணுற வைக்கன்னு சொல்லிட்டு அந்த ரோகிணிட்டு போய் பேசிகிட்டு இருக்காத. அது ஏகப்பட்ட பிராடுத்தனத்தை பண்ணிவிட்டு இங்கே ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதோட சுயநலத்துக்கு கிருஷ்ண கஷ்டப்படுத்திட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கு. இப்படி ஒரு ஆளை நான் பார்த்தது கிடையாது. இதில் என்ன நிம்மதி இருக்குதுன்னு நினச்சிப்பார். இந்த மனோஜுக்காக இவ்வளோ போய் எதுக்கு சொல்லணும்? அவனும் கரெக்டான ஆள் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் இது விரும்பிட்டேன் வச்சிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. மற்றபடி இதெல்லாம் சரி கிடையாது அப்படிங்கும்போது, ஏங்க அப்போ இன்றைக்கி நீங்கள் உங்கள் அம்மாட்ட சொல்ல போகிறீங்களா அப்படிங்கும்போது, அப்பாட்டே சொல்லிட்டேன். அப்பா பொறுங்கன்னுட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கும்போது, ராஜேஸ்வரி வராங்க. விஜயா அப்படின்ட்டு வராங்க. ராஜேஸ்வரி உட்காரு அப்படிங்கிறாங்க. சரி, உன் பையனுக்கு ஒரு வசதியான இடத்துல பொண்ணு கேட்டல, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க தரேன்ட்டாங்க. ரோகிணி மருமகருக்கெல்லாம் அவட்ட மட்டும் பேப்பரில் மட்டும் எழுத்து வாங்குவியான் அப்படிங்கும்போது, அண்ணாமலைக்கு சரியான கோவந்துருது. விஜயா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த ரோகிணி வந்து சரி கிடையாதுங்க, பணக்காரி அப்படி இப்படின்னு ஏமாத்தினா என் பையன் என்ன கஷ்டம் எதுக்கு படணும்? தேவையே இல்லை. அதான் அவனுக்கு பணக்கார பிள்ளையை பார்த்துட்டே வந்துட்டேன் அப்படிங்கும்போது, இந்த பாரு விஜயா, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. மனோஜுக்கு புள்ள குட்டி ஆகிட்டு அப்படிங்கும்போது, எங்கே புள்ள குட்டி என்ன ஆகிருக்கு? அவனுக்கு தான் பிள்ளை இல்லையா அப்படிங்கும்போது டபார்னு கோவத்தில் சொல்லியிருந்தாரு. யார் சொன்னா? அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், ஏன் ரோகிணிக்கு பிள்ளை இல்லையா அப்படிங்கும்போது, ரோகிணி ரூம்லேருந்து வந்து திருதுன்னு முடிக்காங்க. என்ன அங்கிள் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு யார் இருக்கா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு. ஏம்மா உனக்கு உண்மையிலே பையன் இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே முத்தை பார்த்துட்டு முடிச்சு, எனக்கெலாம் இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படிங்கும்போது, அவங்க சொல்கிறாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி கிளம்பி போயிடுறாங்க. டேய் முத்து, அந்த ரோகிணிக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை தான், அதுக்காக நீ இப்படிலாம் பேசுவியா? அவனுக்கு எங்கடா பிள்ளை இருக்குது வைக்கி அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, உண்மையிலே பிள்ளை இருக்க தான் செய்யுது அப்படிங்கும்போது, ஏங்க என்னங்க பேசுகிறீங்க? அவன் அந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமவா அப்படிங்கிறான். இப்போ தான் தெரியுதா உனக்கு? இல்லை இப்போ தான் தெரியுதான்னு கேட்கேன். அவன் அந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமவ தான். அவளுக்கு பிள்ளை இருந்தாலும் நம்மளுக்கு பிள்ளை தானே, நம்ம வீட்டு பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது, இப்போ பாரு வச்சியா, அவன் சொல்லதை கொஞ்சம் தெளிவாக கேளு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அதை அனுப்பி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. எதை அப்படிங்கிறாங்க. அந்த ஆதாரத்தை கூட எடுத்துட்டு வா அப்படிங்கிற எடுத்து கொண்டு கொடுக்காங்க. வச்சு இதெல்லாம் பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி 4 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி தான் நான் வந்து மலேசியாவிலேருந்து வந்தேன், அதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த வித்யாவை தெரியும்னு சொல்லியிருக்காப்புல. இது விஜயாவுக்கு நல்லாவே மனசில் இருக்குது. ஆனால் என்ன பணக்காரி இல்லைன்னு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அங்கே இருந்தால் வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னங்க இது சின்ன வயசுலேருந்தே ஒன்றா இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது, அதான் எனக்கும் ஷாக்காக இருந்துச்சு. திடீர்னு சொன்னால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் எல்லாம் சரி பண்ணிட்டு தான் இது பண்ணியிருக்கு. இங்கே என்ன நடக்குன்னே வந்து எனக்கும் ரொம்ப நாளாக தெரியாமல் தான் இருந்துச்சு. முத்து மீனாவுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சோடனே எனக்கு வர சொன்னாங்க ஆதாரத்தோடு, அதான் அவன்கிட்ட கொடுக்கேன் அப்படிங்க. ரோகிணி என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படிங்கும்போது, அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு. அத்தை என்ன மன்னிச்சிருங்களா? ஓமோ இங்கே வந்திருக்கான், அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இது பண்ணியிருக்கேன். அந்த முத்து மீனாவுக்கு அப்பா முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாங்க அப்படிங்கும்போது, முன்னாடி நடந்ததெல்லாம் அண்ணாமலை விளக்குறாங்க. அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, ஒரு நிமிஷம் கூட வீட்டில் இருக்கக்கூடாது, இவன் மோனுக்கு எதுக்குங்க நம்ம வீட்டில் அங்கே கிராமத்தில் சாப்பாடு போடணும் அப்படிங்கும்போது, அப்போ எங்கள் அம்மா வந்து அங்கே தான் இருக்காங்களா அங்கிள் அப்படிங்கும்போது, ஓ இப்போ மட்டும் உனக்கு பாசம் வந்துருச்சாம்மா? அந்த பாசம் உனக்கு வந்துருச்சு என்னம்மா? உங்கள் அம்மா என்ன நாங்கள் 2 மாதமாக சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா? அந்த பையன் என்ன செஞ்சான்னு நினைக்கல. உன் சுயநலத்துக்கு நீ கல்யாணம் முடிச்ச, அதோட முடிஞ்சு போச்சாம்மா? கிராமத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், அதான் படிக்க வைக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, இல்லை அங்கிள் என் பையனை நான் பார்க்க போகிறேன், நான் கிளம்புறேன், என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஆண்டி கண்டிப்பாக அந்த வீட்டில் என்ன இருக்க விட மாட்டாங்க அப்படிங்கும்போது, அது எப்படிம்மா அவன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீ இருக்க மாட்டியா, நீங்கள் தான் இருப்ப அப்படிங்கும்போது, மனோஜ் சொல்கிறார், ஏப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லை, ரோகிணி எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது, டேய் இதெல்லாம் பேச வந்து உனக்கு யாரை சொல்லியிருந்தா அப்படிங்கும்போது, யாருப்பா சொல்லணும்?
எனக்கு ரோகிணி வேண்டாம், ரோகிணி ஏகப்பட்டதை மறைச்சிருக்கா அப்படிங்கும்போது, நீ மறைக்கலையாடா? ஏன் நீனும் அந்த ஜீவாவை வாழ்ந்ததை மறைக்கலையா? அது தெரிஞ்ச பிறகு ரோகிணி ஏற்றுக்கிட்டு வாழலையா? அதே மாதிரி வாழ்க்கை இந்த கல்யாணிக்கு பிடிக்காம தான் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. கல்யாணின்னு யார் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரம் சொன்னோம்ல, கல்யாணிங்கிறது ரோகிணி தான். ரோகிணி தவிர்க்க முடியாமல் தான் அப்படி பண்ணியிருக்கா. மனோஜை நிறைய விரும்பியிருக்கா. அதில் சில பொய்களை சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. இது பெரிய பொய், இது வாழவே கூடாது, வைக்கவே கூடாது இந்த வீட்டில் அப்படிங்கும்போது, இங்கே பாரு விஜயா, நீ என்னத்தை சொன்னாலும் சரி தான், ரோகிணி இந்த வீட்டில் தான் இருப்பாள். அவன் இந்த வீட்டு மருமக தான். கிறிஸு இந்த வீட்டு பையன்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா கிறிஸை வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக அவங்க ஒரு காரை பிடிச்சி இங்கே கொண்டு வந்துருந்தாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டால், அவங்க அத்தை வந்த பிறகு இவங்களால ஒன்றும் பேச முடியல. அதனால் எதுவுமே பேச முடியாமல் இருக்காங்க. அப்போ நாச்சியார் சொல்லியிருந்தாங்க, ரோகிணி சொன்னது நியாயம்னு சொல்ல வரல விஜயா. ஆனால் அவள் வாழ்க்கையாக விரும்பி அமைக்கலை. அவங்க அம்மாவும் அப்பனும் சேர்ந்துக்கிட்டு கடனுக்காக கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காவோ. ஏன்னா இப்படி நடந்திருக்கு. அதனால் இனிமேல் போட்டு அவள் போய் சொல்லமுண்டா அப்படிங்கும்போது, ரோகிணியோட அம்மா விஜயா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்காங்க. சமந்தாரியை மன்னிச்சுக்கோங்க, என் பிள்ளை இந்த தப்பும் பண்ணலை, பண்ண தப்புலாம் நான் தான். எங்கள் வீட்டுக்காரர் ஊர் பூரா கடன் வச்சுருந்தார், கடனை அடைக்க முடியல. அப்போ அடைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கடன்காரன் எனக்கும் கடன் தரணும். அப்போ நான் அந்த கடனை தள்ளுபடி பண்ணியிருந்தேன். அது போக மீதி கடனை பூரா என்ன செஞ்சுருந்தேன், நான் அடைச்சிருந்தேன் அப்படின்னோடனே, சரி ரைட்டு அப்படின்னு பேசையில், எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்குங்கும் போது எங்களுக்கு வழி தெரியல. அப்படி தான் நடந்துச்சு. அவரும் ரொம்ப வயசாகி போச்சு. அப்படிங்கும்போது வாழ்க்கை ரொம்ப ஆகிட்டேனுங்க வந்தாம்மா. இந்த சூழ்நிலை தான் அவங்க பையனை பார்த்துருப்பாப்புளுக்கு. அப்படி எங்கே பார்த்தாலும் எது பார்த்தாலும் மனசுக்கு பிடிச்சி போச்சு. அதனால் சில பொய்களை சொல்லி கல்யாணம் முடிச்சிட்டா. அப்படிங்கும்போது, நீங்கள் சொல்லதெல்லாம் கதையெல்லாம் கேட்கணும் ஆள் கிடையாது அத்தை. ஒரு நிமிஷம் அந்த ரோகிணி அவன் மற்றவங்களாம் யார் இருக்கக்கூடாது, வெளியே போக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, ஐயா இதே வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்காத, இதை சொல்ல வேண்டியது மனோஜ் அப்படிங்கும்போது, மனோஜ் சொல்கிறாரு, பாட்டி எங்கள் அம்மா சொன்னதை நான் சொல்கிறேன், நான் வாழ விரும்பலை அப்படிங்கும்போது, மனோஜ் உங்களுக்காக தானே இவ்வளோ போய் சொல்லியிருக்கேன், நான் உங்களை உண்மையாகவே நேசிக்குது உங்களுக்கு தெரியாதா, வைக்காதா, இப்படியாங்க. இங்கே பாரு ரோகிணி, உன் பேர் கூட இது உண்மை இல்லை. அதனால் நீ நீ இப்போ என்கிட்ட பேசுகிறது உண்மையாக நான் நினைக்க முடியாது. நீ போயிட்டே இரு, உங்கள் அம்மா கூப்பிட்டு வெளியே போ, உன் பையனை கூப்பிட்டு வெளியே போ அப்படிங்கிறாங்க. உடனே அவன் எதுக்கிட்ட வெளியே போனோம், அவன் இந்த வீட்டு பையன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அதெல்லாம் நீ பேசாத ரோகிணி, நீ வெளியே போனால் வெளியே போ அப்படிங்கும்போது, கிறிஸ்துவை தூக்கிட்டு வாமா நான் போகலாம். மனோஜுங்க பாருங்கள், நீங்கள் தான் வேணும்னு சொல்லி இவ்வளோ பொய்ன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன். இப்போ என்னையை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு இது யார் சொன்னான்னு மட்டும் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நான் மீனாவை தான் இது பண்ணோம் அப்படிங்கும்போது, இல்லை இது எல்லாமே வித்யா தான் பண்ணியிருக்கா, வித்யாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா வீட்டுக்கு போய், வித்யா நீ என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லி நீ நல்லவளாகிட்ட, என்னையும் வாழ்க்கையை முடிச்சு விட்டல, அப்படின்னு நான் சும்மா விட மாட்டேன், நான் பண்ணதுக்கெல்லாம் நீ தானே காரணம் அப்படிங்கும்போது, ஆமாம்மா உன்னையை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன், இப்போ நான் தான் காரணம், இப்போ என்ன பண்ணணுங்க அப்படிங்கும்போது, பேங்கில் நான் பணம் கட்டணும், பணம் கட்டலை, ஏன்னா நான் கட்டலைன்னா அடுத்தாப்புல உன்னையே தான் இது பண்ணுவாங்க, பார்த்துக்க, கடைசியில் நீ இந்த வீட்டில் ஒத்திக்கி தானே இருக்க அப்படிங்கும்போது, நான் சொந்தமாக வீடு வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சொந்தமாக வீடு வாங்கிட்டியா, அந்த வீடு ஒன்றும் இல்லாமல் போகுது, வேணாலும் பாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ வித்யா ரொம்ப வருத்தப்பட்டு மீனாக கால் பண்ணுறாங்க, நான் அந்த ரோகிணிக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கேன், அவளுக்கு நான் பேங்கில் கையெழுத்து போட்டதுனால ஏன் நானும் முருகன் சேர்ந்து அவனை வீட்டை ஒன்றுத்துக்காக மாற்ற போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறா, என் மேலே ரொம்ப கோவத்தில் போகிறாங்க அப்படிங்கும்போது, எல்லா விஷயமும் உங்களால் தான் தெரிஞ்சிச்சுன்னு கோவத்தில் போகிறாங்க வித்யா, எதுவும் நினைக்காதீங்க, அவங்க எங்கே இருக்காங்க எது இருக்காங்கன்னா என் வீட்டை கிராஸ் பண்ணி இப்போ தான் போகிறாங்க அப்படிங்கும்போது, முத்து மீனா எங்கே போகிறீங்க, நீங்கள் காரில் இருங்க அப்படிங்கும்போது, ஏம்மா இவங்க காரில் ஏறக்கூடாது அப்படிங்கும்போது, மீனா சொன்ன சொல்லுக்காக ரோகிணியோட அம்மா காரில் ஏறுறாங்க, கிறிஸ்டின் ஏறிடுறாங்க. அப்போ நான் உங்களுக்கு வேண்டாமா அப்படிங்கும்போது, கிறிஸ் அம்மா சொல்கிறாங்க, நான் வேண்டாம், என் பேரை வேண்டான்னு சொல்லி தானே உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போனேன், இப்போ மட்டும் நான் எப்படி உங்களை நீ பார்க்கணும், தேவையில்லை, நீ போய்ட்டு வா, எங்கே போறியா போ அப்படிங்கும்போது, ஏம்மா நான் இப்போ எங்கேம்மா போட்டோம், எனக்கு போக இடம் இல்லை வைக்கல அப்படிங்கும்போது, இங்கே பாருடி, நம்மளுக்கு கடைசி கொடுப்போம் இங்கே தான்,
உன் மாப்பிள்ளைட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதே வீடு தான் போகணும் வா அப்படின்னு சொல்லி நேராக இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மனோஜ் சரியான கோவத்தில் இருக்கும்போது இவங்க போகிறாங்க வீட்டுக்குள்ளே போனோன்னே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை பாட்டி, இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவகிட்ட சொத்தும் இல்லை ஒன்றும் இல்லை, இப்படி இந்த குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கான், இப்பேற்பட்ட இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாட்டி சொல்லுதாங்க, என் குடும்பத்தில் ஒட்டுமொத்த சொத்தையும் நான் ரோகிணி பேரில் எழுதி வைக்க போகிறேன், அதுக்கப்புறம் நீ அவ கூட வாழ்வியா வாழ மாட்டியா அப்படின்னோடனே இங்கே மனோஜோட பேச்சே வரலை. விஜயா அப்படி ஷாக்காகி நிற்காங்க. என்னத்தை எப்படி சொல்கிறீங்க, அது எதுக்கு நீங்கள் அவ பேர் எழுதி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜும் ரோகிணியும் ஒன்றா இருக்கணும்னா என் ஒட்டுமொத்த சொத்தையும் கொடுக்க போகிறேன். நான் சொல்லியிருந்தேன், இந்த வீட்டில் யாருக்கு பிள்ளை பிறக்க போதோ நான் உழைச்ச காசை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதை மட்டும் தலையாக வச்சுக்கிட்டு மீதி சொத்து பத்து எல்லாத்தையுமே கொடுக்க போகிறேன். அண்ணாமலை, நீ எதுவும் சொல்லுதியா அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை, அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் மற்ற பையங்களை கொடுங்க, இந்த ரோகிணிக்கெலாம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கும்போது, நீ என்ன சொல்கிறது, நான் கொடுக்குறத அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கெலாம் சொத்து போகும்போது அவள் போயிட்டா நான் சொத்து எல்லாம் போயிருமே அப்படின்னோடனே, என்னத்தையோ பண்ணுங்கத்த அப்படின்னு சொல்லி ரூம் பார்த்து போயிடுறாங்க. ரோகிணி ரூம் பார்த்து போ, உங்கள் அம்மையாவும் உங்கள் பையனையும் கூப்பிட்டு போ அப்படிங்கிற கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ கூட நம்ம வாழ்க்கை இப்படி ஓரளவு ஒரு மாதிரி போச்சு, ஓரளவு இழுத்து முத்து மீனாக கொண்டு வந்தாங்கன்னு நினைக்காம அப்போ கூட முத்து மேலையும் மீனா மேலையும் ரொம்பவே கோவப்படுதாங்க இந்த ரோகிணி. மனோஜுக்கு ஒரு பக்கம் குடும்ப சொத்து பூரா பாட்டி எழுதி வைப்பேன்னு சொல்லுதாங்க, மறுபக்கம் நம்ம ரெண்டாம் தரத்து மாப்பிள்ளை மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே, அந்த கிறிஸ்டின் என் பையன்லாம் சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவர் புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ முத்து வராரு, எங்கே பாரு, அந்த கிறிஸை நாங்கள் வளர்த்துக்கிட்டோம், நீ எப்பவும் போல் ரோகிணி கூட சந்தோஷமாக இரு, பாட்டி தான் சொல்லியிருக்காங்கல்ல அவங்க சொத்தை ரோகிணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, பாட்டி சொத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க, வாக்கு மாற மாட்டாங்க, நீ தொழில் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா அதை வச்சு ரொட்டேஷன் பண்ணிக்கா, பேசாமல் நீ ரோகிணி கூட சேர்ந்து வாழு அப்படிங்கும்போது, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது, முதல்ல ரோகிணியை வீட்டு விட்டு வெளியே போகணுன்னா இப்போ ரோகிணிக்கு சொத்து எல்லாம் கொடுக்க போகணுன்னு சரின்னு அப்படிங்கிறாங்க. டேய் ஆமாடா, எனக்கு பணம் எல்லாத்தோட பணம் தான்டா முக்கியம், பாட்டி சொத்தை என் பேர் எழுதுவீங்க, அப்போனா தான் ரோகிணி கூட வாழ்வேன் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்லுதாங்க, பாட்டி ஏம்மா இவன் ரொம்ப கள்ளப்பைய, இவனுக்கெலாம் என்ன செய்ய வேண்டாம், சொத்தை எழுதி வைக்க வேண்டாம், அப்படி இந்த ரோகிணி கூட தான் வாழணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி ரோகிணி பேரில் எழுதி வைங்க, அதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னும் விஷயம் அப்படியே ஏங்க நம்ம குடும்ப சொத்து எதுக்குங்க ரோகிணிக்கு எழுதி வைக்கணும், அந்த வார்த்தையை அவ்வளோ வச்சுட்டு சொல்லணும்னா நான் சொல்லலை, சொத்தை மனோஜ் பேரில் எழுதி வைங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க. மனோஜ் பேரில் தான் கடை இருந்துச்சு, கடையை ஒன்றுத்துக்கலாமல் ஆக்குனா, அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்தது முத்தும் அந்த ரவியும். இப்போ மனோஜ் பேரில் அந்த குடும்ப சொத்தை எழுதி வச்சு எல்லாம் சரியாயிருமா, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ரோகிணி கூட வாழணுன்னா இந்த குடும்ப சொத்து அவனுக்கு கிடைக்கும், இல்லையா குடும்ப சொத்தும் கிடைக்காது, இந்த கடையும் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. இந்த குடும்ப சொத்துக்காகவும் கடைக்காகவும் மனோஜ் எதுவுமே சொல்லாமல் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ரோகிணி நினைக்காங்க ஓரளவு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ வேணா கிளம்புமா கிறிஷை கூப்பிட்டு அப்படிங்கிறாங்க. இது தானடி ஓண்ட தான் இருக்கணும் அப்படிங்கும்போது, கிறிஷுங்க இருக்கிற வரைக்கும் நான் மனோஜ் கூட நிம்மதியாக வாழ முடியாது, அதனால் நீ கிறிஷை கூட்டி போயிருமா, மாதம் என்னால் முடிஞ்சவனுக்கு தரேன் அப்படிங்கும்போது, இல்லடி என் பேரனை என்னை பார்க்க தெரியுன்னு வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, எங்கேம்மா போகிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை கல்யாணி எங்களை போக சொல்லிட்டா, கிருஷ்ணானு இருந்தால் வாழ்க்கை நல்லாவாதுன்னு நினைக்கிறேன், கிளம்புறோம் அப்படிங்கும்போது முத்து வராரு. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையை கஷ்டப்படுத்த நினைக்காங்களா, ஏம்மா எனக்கு ஆயுசு இருக்க வரைக்கும் உங்களுக்கு நான் உழைச்சி போடுவேன், கிறிஷை நாங்கள் பார்த்துக்கிடுவோம், மீனா கிறிஷை தூக்கு அப்படிங்கிறாங்க. கிறிஷை தூக்குறாங்க. அப்போது விஜயா வராங்க, டே இங்கே பாரு, கிறிஷு தான் முக்கியம், கிறிஷு பாட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 2 பேரும் அவங்களோட சேர்ந்து வெளியே போயிருங்க, என் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த வார்த்தை நீ சொல்லணும்னு எனக்கு தெரியும் விஜயா, அதனால் இந்த வீட்டை நான் கிறிஷு பேரில் எழுதி வச்சிட்டேன், ஏன் பங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாங்க, என்னங்க நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் அம்மா என்ன கிராமத்தை சொத்தை போகிறோம் ரோகிணி பேர் எழுதி வைக்கங்க, நீங்கள் உங்கள் பாதி பேர் பங்கு இருக்கிற சொத்தை இந்த வீட்டை கிறிஷு பேர் எழுதி வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. விஜயாங்க பாரு, உனக்கு சொத்து முக்கியமா உன் தும்பு தான் முக்கியமா அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லு அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்ப யோசிக்காங்க. நம்மளுக்கு இன்றைக்கி இருக்க ஒரு கெத்து இருக்குன்னா, இந்த சிட்டியில் 2 வீடு நம்மளுக்கு இருக்குன்னு தான்,
இது நம்மளோட போயிட்டுனா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி விஜயா எதுவுமே பேசாமல் ரூம் பார்த்து போயிடுறாங்க. பார்த்தீங்களாப்பா, அம்மா அது இப்படி இது இப்படின்னாங்க. இப்போ பணம் நம்மளோட போயிடும், சொத்து நம்மளோட போயிடும், வீடு நம்மளோட போயிடணுன்னு எதுவுமே பேசாமல் இருக்காங்க. நாசுக்காக கொண்டு வந்துட்டியப்பா அவன் வலிக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிகிட்ட போகிறாங்க அண்ணாமலை. ஏம்மா இப்போ கூட சுயநலத்தில் இருக்காதம்மா, உங்கள் அம்மா நீ நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்காங்க அப்படிங்கிறாங்க.